லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாக்கா உட்காரு. முருகா, என்னடா இது புகை மண்டலமா இருக்கு? ட்ரெயின் இன்ஜின்ல இருந்து வர்ற மாதிரி புகையா இருக்கு. சீதா காலையில சாமி கும்பிட்டு சாம்பிராணி போடுறது வழக்கம், அதான் போட்டிருக்கா. சீதா போடுறாளா? சீதா அண்ணி, இந்த அண்ணி நொன்னிக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன இது புகை? தினமும் நான் சாம்பிராணி போடுறேன் அண்ணி. நீ சாம்பிராணி போடுறியா? மத்ததுங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க? பிள்ளைங்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காளுங்களா? நல்ல வளர்ப்பு. இப்ப இல்ல தெரியுது தப்பு எங்க இருந்து வந்ததுன்னு. அதுங்களெல்லாம் எழுப்பு. நீ எழுப்ப மாட்ட. எழுப்புறதா இருந்தா எப்போ எழுப்பிருப்பிய. ஏய் பசங்களா, எந்திரிச்சு வாங்க. இப்ப எந்திரிச்சு வர போறீங்களா இல்ல நான் வந்து எழுப்பவா? ஒண்ணு பாரு, தூக்கத்திலேயே நடந்து வருது பாரு. 15 நிமிஷம் கொடுப்பேன். எல்லாம் குளிச்சிட்டு இங்க வந்து நிக்கணும். 15 நிமிஷத்துல எப்படி? ஓ முடியாதா? அப்ப நான் வந்து ஊத்தி விடவா? இந்த வா. ஐயோ வேண்டாம் பெரியம்மா, வேண்டாம். இதோ வந்துடுறேன். பொண்ணுங்களை வளர்த்து இருக்கிற லட்சணத்தை பாரு. யாரு? பால்காரனா? நான் தாம்மா, தனிகாச்சலம். தனிகாச்சலம்? அட பாவி மனுஷா, விடிஞ்சது விடியாதமா வந்துட்டியா? வீட்டுக்கு போனியா இல்ல தெருமுனையிலே உக்காந்து இருந்து வரியா? அது வந்துமா. அதான் வந்துட்டியா, அப்புறம் என்ன இழுக்கிற? சரிங்கம்மா, நான் போறேன். ஏய் வந்துட்டல, அப்புறம் என்ன போயிட்டு திரும்பி வருவியா? போய் உக்காரு. சம்மந்தி எங்க இருந்துப்பா இந்த சம்மந்தியை புடிச்ச நீ? எல்லாரும் வந்துட்டீங்களா? சீதா அண்ணி, சாம்பிராணி எடுத்து நம்ம ரேவதி கையில கொடு. வா. இந்த பார்த்து சுட போது. ஆரத்தி தட்ட அப்படியே நம்ம உமா கையில கொடு. மலரு, நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வந்து சாமி மணி அடி. வா. இந்த அப்புறம் என்ன ஆரம்பிங்க. ஏய், நான் இந்த சத்தத்தை மட்டும் கேட்கல. கந்த சஷ்டி கவசத்தை வாயை திறந்து பாடுங்க. உமா, கந்த சஷ்டி கவசம் பாடு. இல்ல அது இல்லம்மா, அவளை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். மார்க்கு, நான் இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுது. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தனிகாச்சலம், வாயை திறக்க கூடாது. நான் ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும்தான் நீ வாயை திறக்கணும். ஆரம்பிங்க. ஏய், எங்க நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் நடுவுல வாங்க வாங்க வாங்க. மணி சத்தம் மட்டும் கேட்க கூடாது. காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, கந்த சஷ்டி கவசம் பாடுனமான்னு இருக்கணும். பாடுங்க கந்த சஷ்டி கவசத்தை. மேற்கொண்டு சொல்லுங்க. தெரிய நான் என்ன உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குவா? இங்க வந்தேன். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியின் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க,
பார்க்க பார்க்க பாவம் பிடிபட. பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. இது எல்லாமே உங்க வேலை தானே? சேச்சே, அக்கா வர்றது கூட எனக்கு தெரியாது சீதா. என்னடா மைண்ட் வாய்ஸ் கேக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. வீட்ல இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியல. என்ன ஒண்ணு இல்ல, பொண்டாட்டி இந்த பக்கம் இருந்த வரைக்கும் அவகிட்ட சண்டை போட்டு அந்த பக்கம் தள்ளிட்ட. இப்ப அவ அந்த பக்கம் போயிட்டானதும் அவகிட்ட பேச முடியல, ஏங்கிட்டு நிக்கிற இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அதென்ன இல்ல அக்கா நொல்லக்கான்னுகிட்டு. அட அத்தை நீங்க என்ன நிறுத்திட்டீங்க? தெரியல அத்தை, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. தெரியலையா? வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க, வரும்பகல் தந்தையை வஜ்ரவேல் காக்க, ஆரையிரு தண்ணில் அணைவேல் காக்க, அறையில் தண்ணில் அரியவேல் காக்க. இப்படியே போயிட்டே இருப்பீங்களா? இது சரிப்பட்டு வராது. நாளையில இருந்து நீங்களே மனப்பாடம் பண்ணி பாடுறீங்க, ஒழுங்கு மரியாதையா பாடுறீங்க. ஐயா நான் ஊருக்கு போய் சேர்றையா. ஐயோ ஐயோ, என்ன பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்க? ஒரு கந்த சஷ்டி கவசம் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. பா பிள்ளைங்களாம் பிள்ளைங்க. ஆமாப்பா, டாக்டர் அப்படிதான் சொன்னாரு. எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன். மாப்பிள எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க மாப்பிள. சரி மாமா. என்னங்க, எனக்கும் அப்படியே ஒரு காஃபிங்க. சரி உமா. இந்தாங்க மாமா. இந்த உமா. எங்க காலையில இருந்தே கால்லாம் ஒரே வலியா இருக்கு. லைட்டா வீங்கின மாதிரி வேற இருக்கு. எனக்கு கொஞ்சம் கால் அமுக்கி விடுறீங்களா? உமா கொஞ்சம் உள்ள வரியா? ஏன்? இல்ல உள்ள வச்சு காலை பிடிச்சு விடுறேன். ஏன் இங்க வச்சு பிடிச்சு விட மாட்டீங்களா? ஆத்தாடி, மெல்ல மெல்ல, உங்க வலிக்குது. மாப்பிள என்ன மாப்பிள, காஃபி இவ்வளவு சூடா இருக்கு, குடிக்கவே முடியல. அப்படியா? அத கொடுங்க கொடுங்க. ஏண்டா ரவி, என்னடா இது? பாவம் உன் மாமனாரு, அவருக்கு இப்படியா சுட சுட காப்பி கொடுப்ப? அதை நல்லா ஆத்தி ஃபீடிங் பாட்டில ஊத்தி அவர் வாயில வச்சு திணிச்சேன்னா அவர் சப்பு கொட்டிக்கிட்டே குடிப்பாரு. அதை விட்டுட்டு இப்படியா? டேய் ஒண்ணு பண்ணுடா, பேசாம இங்க ஏதாவது ஒரு தொட்டில் கட்டி விட்டேன்னா அதுல அவர் ஹாயா படுத்துக்கிட்டே குடிப்பாரு. ஏன் வெள்ளை வேட்டி வேட்டி சட்டை மட்டும் போட்டுக்கிட்டா போதுமா? மருமக பிள்ளைய பார்த்து ஆத்தி கொடு ஊத்தி கொடுங்கிற, உனக்கு கை கால்லாம் இல்லையா? இல்ல அது. ஏய் உமா, ஏண்டி உன் கால் எடுத்து அவன் மடி மேல வச்சிருக்க? பேசாம தலை மேல வை, அவன் நல்லா அழுத்தி விடுவான். உமாவுக்கு காலு வீங்கி இருக்குத. அடிச்சு மூஞ்சி கிஞ்சில பேத்தனா வீங்கி போயிடு சொல்லிட்டேன். வீங்காம என்ன பண்ணும்? உக்காந்த இடத்துலயே சகலமா அவளுக்கு வந்துடணும். ரவி காஃபி கொண்டா ரவி. ரவி தண்ணி கொண்டா ரவி. ரவி உங்களுக்கு ஃபேனை போடு விடு. ரவி எனக்கு காலை வலிக்குது புடிச்சு விட, கை வலிக்குது புடிச்சு விட, கண்ணு வலிக்குது புடிச்சு விடன்னு என்னவோ இவ பெரிய மகாராணி கணக்கா ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்ப, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பிய. இத பாரு உமா,
பிரசவத்துக்கு முன்னாடி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தேன்னா உடம்பு நல்லா இருக்கும். இல்லன்னு வச்சுக்க, பிரசவத்துல பிரச்சனை தான். சொல்லிவிட்டேன். வெள்ளை வேட்டி, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு நின்னுகிட்டு இருக்கிற? நீ போய் பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த வீடெல்லாம் மாவு போடுவோம் பாரு, அந்த குச்சி இருக்கும், அதை எடுத்துட்டு ஓடியா. நானாங்கம்மா? என்னடா, உங்ககிட்ட தானே சொன்ன வெள்ளை வெட்டின்னு, செய்ய மாட்டியோ? ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? போடா. அம்மா, இந்த வாடா போடாங்கிறது மட்டும் கொஞ்சம். ஓ, வாடா போடான்னு பேசக்கூடாதோ? ஐயா வெள்ளை வேட்டி, போய் பக்கெட்ல தண்ணியும் மாவு போடுற குச்சியும் எடுத்துட்டு வாங்க சார் அப்படின்னு மரியாதை கொடுக்கணுமோ? எங்க ஊர்ல எல்லாம் வாய்க்கு வந்தா மாதிரி பேசுவேன். அப்படியெல்லாம் பேசினா உனக்கு புரியாது. இந்த மரியாதை போதுமா, இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது மரியாதை வேணுமா? இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் வேணாமா. ஓடு, ஓடி போய் நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வா. சட்டுன்னு வா. ஓ, ஓடு ஓடு ஓடு. என்னடா இவன்? அப்பா. நான் மாமா நடிக்குது. எப்படி? மாமா, உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் தான் இப்படி இருக்கீங்கன்னு நினைச்சேன். மொத்த குடும்பமும் டெரரா இருக்குது மாமா. இன்னும் வேடிக்கையை பாரு. வாயா வாயா, பக்கெட்ல தண்ணியும் மாவு குச்சி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? வா வா. சரி, அந்த மாவு குச்சிய உமா கையில கொடு. உமா, அந்த மாவு குச்சிய வாங்கிக்க. என்ன பாக்குற? நீதான் மாவு போட போற. இங்க ஒரு தூசு தும்பு இல்லாம எல்லா இடத்துலயும் சுத்தமா மாவு போட்டு பார்க்கலாம். என்னத்தா, நீதான் மாவு போடணும். வேணா ஒத்தாசைக்கு உங்க அப்பா கூடவே இருப்பான், அவன் பார்த்துப்பான். நீ போடு. யோ, நீ என்னைய ஓட்டு கேட்க வந்த மாதிரி வெள்ளையும் சொல்லியுமா அப்படியே நிக்கிற? முதல்ல வேட்டிய மடிச்சு கட்டு. வேலை செய்யணும்ல கூட மாட. ஏமா உமா, மாப்பு போட தெரியுமில்ல? போடு, இறங்கி கீழே. வாமா, போடு. ஐய, ஏமா, நீ உன் புடவை எடுத்து சொருகு. புடவை மாவு போட போதா இல்ல இந்த குச்சி மாவு போட போதா? சொல்லு பாக்கலாம். முதல்ல புடவை எடுத்து சொருகு. அப்பா, புடவை எடுத்து சொருகிறதுக்கு இவ்வளவு நேரமா? போடு போடு. ஐயோ, ஆத்தாத்தா, மெதுவா மெதுவா, தரைக்கு வலிக்க போகுது. அறிவு கட்டவளே, நல்லா அழுத்தி போடு. மாவு போட தெரியுதா பாரு. அவளுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல அண்ணி. அப்படியா? இதுக்காக என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பழகிட்டா வர முடியும்? அவங்க அப்பந்தான் எதுவுமே சொல்லி கொடுக்கல. இங்க வந்தால நீயாவது சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. எங்க அவளை தங்க தட்டுல வச்சு தாங்கன்னா எங்க இருந்து பழக்கம் வரும்? இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டால, செய்யட்டும், போக போக பழைக்குவா. ஆரம்பி ஆரம்பி, சீக்கிரம் போடு போடு. இந்த கோட்டுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அதை தாண்டி யார் அங்கெல்லாம் போடுவா? உங்க ஆயா வந்து போடும். இல்ல, கோடு கோடாவது ரோடாவது நான் சொல்றேன்ல, போடு போடு. ஐயா ஐயா, அந்த 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 மூளைக்கெல்லாம் போடு, அந்த மூளைக்கு போடு. யோ வெள்ளை வேட்டி, ஆமா, நீ போய் சோப்பு தண்ணி வச்சிருப்பாங்கல்ல பாட்டில்ல, அதை போய் கொண்டா. அது எதுக்குங்கம்மா? அந்த சோப்பு தண்ணிய முன்னாடியே தெளிச்சுக்கிட்டு போனோம். பின்னாடியே உன் பொண்ணு மாவு போட்டுட்டு வருவா. அப்பதானே சுத்தமாகும். இது கூட தெரியாது. போ, ஓடு போ. கொண்டு வந்துட்டியா? பாத்து பாத்து. மடமடனே மடமடன் போடு. ஏ மலரு, உங்க அண்ணி எப்படி மாவு போடுறான்னு வேடிக்கை பாக்குறியா நீ? போ, சமையக்கட்டுல போய் பாத்திரங்கள்லாம் இருக்கும், அதையெல்லாம் கொண்டா. அத்தை, எதுக்கு அத்தை? என் தலைமையில போடுதா. போய் எடுத்துட்டு வாடி.
ம் சரிங்க அத்தை, எடுத்துட்டு வரேன். ரவி, ஆ, அத்தை உன் பொண்டாட்டி துணிமணிங்க, உன் துணிமணி இதெல்லாம் துவைக்கிறதுக்கு வச்சிருப்பேன்ல. பாத்திரம் தேய்ச்சி முடிச்சதும் உன் பொண்டாட்டிக்கு துணிமணி துவைக்கிறது எப்படின்னு நான் கத்து கொடுக்குறேன். அத்தை அதுக்கு தான் மிஷின் இருக்குல்ல. ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னு நினைச்சுக்கோ. கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவ? கையில தானே துவைச்சாகணும். போய் எடுத்துட்டு வாயா. மிச்சம் மீதி உன் பேண்ட் துணி ஏதாவது இருந்தாலும் எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் சேர்த்து துவைக்க சொல்லுவோம். அத்தை இதை எங்க வைக்கணும் அத்தை? உன் அண்ணி தான் இந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்க்க போறா. அதை எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வை. ஐயோ போ. ஒன்னுத்தையா கேட்டுக்கிட்டு இருக்கிறா பாரு. இத வேற சீக்கிரம். அத்தை துணிமணி எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டு போ கொண்டு போ. எங்க துவைப்பாங்கன்னு தெரியல, அங்க கொண்டு போய் வை. போ. என்னத்தா உட்காந்துட்ட? ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குது பெரியம்மா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நாங்க என்ன ஒரு பிள்ளை பெற்று வச்சிருக்கோம் நினைச்சியா? 10 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வலிக்கணும், இடுப்பு வலிக்கணும், மயக்கம் வரணும், இதெல்லாம் வந்தா தான் நல்லது. செய்தா சீக்கிரம் வேலையை முடித்தா. அம்மா புள்ள தாச்சி பொண்ணுமா. அது எங்களுக்கு தெரியும், புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு. ஏயா ரவி, அத்தை நீ என்ன வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே உட்காந்துருக்க? இல்லத்த கடைக்கு போனோம். அப்புறம் என்ன, அத போய் பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி எப்படி மாவு போடுறா, எப்படி பாத்திரம் கழுவ போறா, எப்படி துணி துவைக்க போறான்னு வேடிக்கை பார்க்க போறியா? போய் பொழப்ப பாரியா. காலையில எந்திரிக்க வேண்டியது, இந்த வெட்டி பயலுக்கு காப்பி போட்டு கொடுக்க வேண்டியது, உன் பொண்டாட்டிக்கு கை கால் அமைக்க விட வேண்டியது, இதெல்லாம் ஒரு வேலையா? வேலையா? போய் உன் உண்மையான பொழப்ப பாரு. ஓடு ஓடு. உன் மருமக அவ வந்தப்பவே அவளுக்கு நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவளை தொட்டில வச்சு தாளாடிக்கிட்டு இருக்க. இவளும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சொகமா வாழ ஆரம்பிச்சுட்டா. வாழ ஆரம்பிச்சதோட விட்டாளா? உன் தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கா. அது புரியுதா உனக்கு? என்னாச்சு? ஐயோ பெரியம்மா, இடுப்பெல்லாம் வலிக்குது பெரியம்மா. அப்படித்தான் இருக்கும். அப்படியே செஞ்சு பழகு. அப்பதான் பிரசவ நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆகும். உண்மையிலே உனக்கு முடியலன்னு வச்சுக்க, இதோ நிக்கிறாளே உன் அத்தைக்காரி, அவ மத்த வேலையெல்லாம் பாத்துக்குவா. புரியுதா? பார்த்து செய்தா செய்தா. முடியல பெரியம்மா, ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா. என்னது? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. பேசாத. பேசினாலே பாதி ஆவி போயிடும்ல. இந்த பாரு மலரு, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். இந்த பாரு, பரபரன்னு மாவு போட்டுட்டு வெளியில பாத்திரம் எல்லாம் கிடக்கு, அது எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி விளக்கி வெயில்ல கவுத்து போடு. வெளியில உன் புருஷன் துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறான், அது எல்லாத்தையும் நல்லா அழகா தோச்சு புதுசா வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கணும். துணிமணி எல்லாம் புரியுதா? எல்லாத்தையும் அழகா தோச்சு போடணும். என்ன, நான் போயிட்டு வருவேன். நான் வரும்போது எந்தாவது வேலை மிச்சம் இருந்தது, அப்புறம் நானே இடுப்பு ஒடிச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. மடமடன்னு சொல்லியா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாரு. இவெல்லாம் ஒரு சம்மந்தி. ஐயோ அப்பா பாப்பா பாப்பா. அம்மா உமா, சரிம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. என்னப்பா, என்ன தனியா விட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நீ தான் உண்டா இருக்க. நீ குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா தானே உனக்கு சுகப்பிரசவம் ஆகும். நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு எனக்கு என்னம்மா ஆக போகுது? என்ன நீங்களும் என் மாமனார் மாதிரி நக்கல் அடிக்கிறீங்களா? இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. பேசாம ஒழுங்கா துவைச்சு போடுற வழியை பாருங்க. என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல அந்த கழுவியை கூப்பிடவா? ஐயோ வேணாமா வேணாமா. அப்பா
இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வாங்க, நான் போய் பாத்திரம் வளர்க்குறேன். அது வேறயா? ஐயோ. டேய், பார்த்துட்டேன்டா, நீ வந்ததை நான் பார்த்துட்டேன். வா வா இல்ல அது வா வா வா. உட்கார், நல்லா உட்கார்றா. மரியாதை. நீ யாருடா? இந்த வீட்டுக்கு நீ யாரு? யார் அத்தை? அதையும் நான் தான் சொல்லணுமா? இந்த வீட்டுக்கே மூத்த மகன்டா நீ. மகன்ல நீ தான் மூத்தவன். உன் தங்கச்சி மலரு அவ புருஷன் கூட வாழாம இங்க வந்து உக்காந்துருக்காளே, அவ ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, ஏன் வந்து உக்காந்துருக்கான்னு ஏதாவது விசாரிச்சியா நீ?